ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டா பார்க்கணும். ஸோ எவ்ரி டாப்பிக்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஸோ மோர் வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகலாம் நான் போடுற வீடியோஸ். அண்டு டெலிகிராமில் இந்த கிளாஸோட நோட்ஸ் பிடிஎஃப் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனல் நீட் பயாலஜி பிரியங்கா அந்த சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீட் ஆஸ்பிரண்ட் பிரியங்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்து பிஒய்க்யூஸ் போட்டு அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பிஒய்க்யூஸ் அதில் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராமில் ஜாயின் ஆகுங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம கிங்டம் வெயிட் எ மினிட். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே, கிங்டம் ப்ரோட்டிஸ்டான்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் இதை கிளாஸிஃபை பண்ணதுன்னா எர்னஸ்ட் ஹேக்கல் வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவை கிளாஸிஃபை பண்ணார். ஃபஸ்ட் அவரோட கிளாஸிஃபிகேஷனில் தான் கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ கிங்டம் ப்ரோட்டிஸ்டா இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை எர்னஸ்ட் ஹேக்கல். ஃபஸ்ட் கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் செல் டைப் என்ன? செல் டைப் வந்து யூகேரியோட் அப்படின்னா இதில் இட் இஸ் ட்ரூ கேரியோட், நியூக்ளியஸ் இருக்குது யூகேரியோட். அண்ட் கிங்டம் ப்ரோட்டிஸ்டான்றது யூனிசெல்லுலர், இட்ஸ் நாட் ஏ மல்டிசெல்லுலர். கிங்டம் ப்ரோட்டிஸ்டா யூனிசெல்லுலர், கிங்டம் மொனெரா கூட யூனிசெல்லுலர். பட் மிச்சதெல்லாம் கிங்டம் ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமேலியா எல்லாமே மல்டிசெல்லுலர். கிங்டம் ப்ரோட்டிஸ்டா அண்ட் கிங்டம் மொனெரா இஸ் யூனிசெல்லுலர். ஓகே, நெக்ஸ்ட் நியூக்ளியர் மெம்பரைன் வந்து செல்லுலார் நியூக்ளியர் மெம்பரைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூக்ளியர் மெம்பரைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதில் கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில். அண்ட் பாடி ஆர்கனைசேஷன் என்ன? பாடி ஆர்கனைசேஷன் வந்து செல்லுலார் லெவல் எதுக்கு இருக்கும்? Kingdom Monera and Kingdom Protista has cellular level of body organization, whereas Kingdom Fungi, Kingdom Plantae இதெல்லாம் வந்து multicellular level of organization இருக்கும். and organ system levelலும் இருக்கும். ஓகேவா? பாடி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு வந்து செல் வால். கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் செல் வால் இருக்கா அப்படின்னா சிலதில் மட்டும் இருக்கும். ப்ரெசண்ட் இன் சம் சிலதில் மட்டும்தான் இருக்கும். அந்த செல் வால்ன்றது எந்த டைப்பில் இருக்குன்னா செல்லுலாசிக் செல் வால் இருக்கும். அந்த சிலதுலையும் செல்லுலாசிக் செல் வால் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ரோஃபிக் ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக். ஆட்டோட்ரோஃபிக்காகவும் இருக்கும் ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக்காகவும் இருக்கும். இட்ஸ் எ மோட் ஆஃப் நியூட்ரிஷன். தீஸ் ஆர் த 5 கேரக்டர்ஸ். டேபிள் கொடுத்துருப்பாங்கள்ல, ஆர்ஹெச் விக்டேக்கரோட டேபிள் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அதில் இருக்கிற 5 கேரக்டர்ஸ் வந்து இது. செல் டைப் யூகேரியோட் அண்ட் செல் டைப் வந்து யூனிசெல்லுலர். நியூக்ளியர் மெம்பரைன் இஸ் ப்ரெசென்ட். பாடி ஆர்கனைசேஷன் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். செல் வால்ன்றது ப்ரெசென்ட் இன் சம், சிலதில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் எந்த டைப் ஆஃப் செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா செல்லுலோசிக் டைப் ஆஃப் செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ரோஃப் ஆர் ஹெட்டிரோட்ரோஃப். ஓகே, இப்போது கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் செல் வால் இருக்குதுல்ல, இந்த செல் வால்ன்றது இட்ஸ் நாட் வெல் டிஃபைன்டு, நல்லா டிஃபைன்டாக இல்லை.
cell wallன்றது it is irregular, not defined, not well defined. Okay, cell wall is not well defined. Next வந்து it is aquatic, primarily aquatic. Okay, and next contains cell well defined nucleus. nucleusன்றது well defined இருக்கும், well defined nucleus இருக்கும். And membrane bound organelles, well defined nucleus and membrane bound organelles, ஸோ ப்ரோட்டிஸ்டாவில் ஃப்ளாஜெல்லா இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள், ப்ரோட்டிஸ்டாவில் ஃப்ளாஜெல்லா இருக்குமா இருக்காதா? யா, ப்ரோட்டிஸ்டாவில் ஃப்ளாஜெல்லா இஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஆல்சோ சீலியா. சில இதில் ஃப்ளாஜெல்லா இருக்கும், சில ஆர்கானிசம்ஸில் சீலியா இருக்கும். ஓகே, சில ஆர்கானிசம்ஸில் ஃப்ளாஜெல்லா, சில ஆர்கானிசம்ஸில் சீலியா. ஸோ ப்ரோட்டிஸ்டாவில் ரீப்ரொடக்ஷன் என்ன? ரீப்ரொடக்ஷன் வந்து செக்ஷுவலாகவும் இருக்கும், அசெக்ஷுவலாகவும் இருக்கும். ரீப்ரொடக்ஷன் ப்ரோட்டிஸ்டாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும், இதில் செல்ஃப் ஃபியூஸ் ஆகும். இதில் செல்ஃப் ஃபியூஷனு, அதில் ஜைகோட் ஃபார்மேஷன். செல்ஃப் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். Okay, this is the reproduction occurs in the kingdom Protista. Okay, a kingdom Protista எத்தனை types? kingdom Protista 5 types. அதில் வந்து first வந்து chrysophytes, dinoflagellates, chrysophytes, dinoflagellates, euglenoids, slime molds, and protozoans. These are the 5 characters present in the kingdom Protista. 5 types are present in the kingdom Protista. So first வந்து நம்ம chrysophytes பற்றி பார்க்கலாம். Chrysophytes. What is mean by chrysophytes? Chrysophytes எதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ஆக்சுவலி chrysophytesல 2 types இருக்குது. 2 types. chrysophytesல 2 types. ஒன்று வந்து diatoms, இன்னொன்று desmids. diatoms பற்றி சொல்கிறேன். desmidsன்றது golden algae. இந்த ஃபார்மில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இப்படி இருக்கும் கோல்டன் ஆல்கே. டெஸ்மிட்ஸ்ன்றது இப்படி ஃபார்மாக இருக்கும், ஒன்று இப்படி அட்டாச்சாக இருக்கும், ஒன்று ஆப்போசிட்டாக அட்டாச்சாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் டெஸ்மிட்ஸ். அண்ட் chrysophytes are the jewels of the plant kingdom, also called jewels of the plant kingdom. chrysophytes jewels of the plant kingdom னு சொல்லுவாங்க. ஸோ chrysophytes ஓட habitat என்ன? What is the habitat of chrysophytes? Habitat எங்கே இருக்கும்? Fresh water or marine water. marine waterலனா இருக்கும், இல்லை ஃப்ரெஷ் வாட்டர்லனா இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் தான் ஆர் த ஹேபிடேட்ஸ் ஆஃப் chrysophytes. ஓகேவா? தீஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸ். மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், அவ்வளோ சின்னதாக ரொம்ப மைக்ரோ டைப்பில் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃப்ளோட் பேசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். வாட்டர் கரண்ட்ஸில் ஃப்ளோட் ஆகும் பேசிவாக. ஃப்ளோட் பேசிவ்லி இன் water currents. So these are called planktons. Plankton is present in chrysophytes. Okay, plankton is present in chrysophytes. இப்போ diatoms பார்க்கலாம். Diatoms. Okay, diatoms. What is diatoms? Diatomன்றது ஒரு ஆர்கானிசம். இது வந்து 2 thin overlapping shells. 2 thin overlapping shells ஃபார்ம் பண்ணும். 2 thin overlapping shells ஃபார்ம் பண்ணும் as a soap box டைப்பில் ஒரு thin overlapping shells ஃபார்ம் பண்ணும். அது எப்படின்னா, soap box எப்படி இருக்கும்? இப்படி.
ஸோ இந்த மாதிரி டூத்தின் ஓவர்லேப் ஆகிருக்கும், சோப் பாக்ஸ் மாதிரி ஓவர்லேப் ஆகிருக்கும். ஓகே, ஓவர்லேப்பிங் ஷெல்ஸை ஃபார்ம் பண்ணும் லைக் எ சோப் பாக்ஸ். இந்த சோப் பாக்ஸில் செல் வால் இருக்குல்ல, செல் வால்ஸ் வந்து ஆர் எம்பெட்டட் வித் சிலிக்கா. எம்பெட்டட் வித் சிலிக்கா. ஓகே, டை ஆட்டம்ஸ் வந்து அதோட ஹேபிடேட்லேருந்து வேறு ஹேபிடேட்டுக்கு மாறும்போது அதோட ஹேபிடேட்டில் செல் வால்ஸை டெபாசிட் பண்ணிடும். அது டெபாசிட் பண்ணுறதுனால, இந்த மாதிரி நிறைய டயாட்டம்ஸ் நிறைய வாட்டி டெபாசிட் பண்ணுறதுனால அந்த ஹேபிடேட்டில் இந்த செல் வால்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகும். இந்த செல் வால்ஸ் அக்யூமுலேட் ஆகும். ஃபைனலாக இந்த செல் வால்ஸ் அக்யூமுலேட் ஆகி டைஅட்டாமிஷியஸ் அர்த்தை ஃபார்ம் பண்ணும். டைஅட்டாமிஷியஸ் அர்த்தை ஃபார்ம் பண்ணும். அது டை ஆட்டம்ஸ் வந்து அது ஹேபிடேட்லேருந்து இன்னொரு ஹேபிடேட்டுக்கு மூவ் ஆகுறப்போ அதோட செல் வாலை அதோட ஹேபிடேட்டில் டெபாசிட் பண்ணிடும். டெபாசிட் பண்ண செல் வால்ஸ் எல்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகி டைஅட்டாமிஷியஸ் அர்த்தை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த டை ஆட்டம்ஸ்ன்றது கிரிட்டியாக இருக்கிறதுனால, கிரிட்டினா என்ன? கிரிட்டினா சாண்ட் சாயில்ஸ் வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சாண்ட் இருக்குல்ல, அதோட குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, குட்டி குட்டி கல்லுங்கோ, திஸ் இஸ் கால்ட் கிரிட்டி. ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஸோ இது ஹார்டாக கிரிட்டியாக இருக்கிறதுனால இட் இஸ் யூஸ்ட் இன் பாலிஷிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்ன்றது ஷைன் ஆகும்ல, ஸோ பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ் ஆயில்ஸை ஃபில்ட்ரேட் பண்ண யூஸ் ஆகும். பீயிங் கிரிட்டியாக இருக்கிறதுனால இட் இஸ் யூஸ்ட் இன் பாலிஷிங் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ். ஓகே, ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ். இந்த டை ஆட்டம்ஸ் வந்து ஓஷியன்ஸில் சீஃப் ப்ரொடியூசர்ஸ். அங்கன்னா அப்படின்னா இது வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்கும், சீஃபாக கிடைக்கும். சீஃப் ப்ரொடியூசர்ஸ்னால் தீஸ் ஆர் த மெயின் ப்ரொடியூஸ் பண்ணுறது, மெயினாக ப்ரொடியூஸ் ஆகிறது எதுனா டை ஆட்டம்ஸ். ஓகே, ஓஷியன்ஸில் டை ஆட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷியன்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஒன்ல இப்போ இது படித்தோம், கிரைசோஃபைட்ஸ். கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் ஃபர்ஸ்ட் டைப் படித்தோம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன? கிரைசோஃபைட்ஸில் என்னென்ன இருக்குது? டயாட்டம்ஸ். கிரைசோஃபைட்ஸில் டயாட்டம்ஸ், டெஸ்மிட்ஸ். டயாட்டம்ஸ் வந்து டூ தின் ஓவர்லேப்பிங் ஷெல்ஸ்ன்றது சோப் பாக்ஸாக ஃபார்ம் ஆகும். இட் இஸ் கால்ட் சிலிக்கா. டெஸ்மிட்ஸ் கோல்டன் ஆல்கே. ஓகே, கோல்டன் ஆல்கே. These are the jewels of plant kingdom. And next பார்த்தோம்னா, next is dinoflagellates. next type வந்து dinoflagellates வந்து இந்த dinoflagellates விர்ல் வைப்பிங் மூமெண்ட்ஸ் காட்டும். விர்ல் வைப்பிங் மூமெண்ட் ஷோ பண்ணும். It shows, dinoflagellate shows will wiping movement. Very important. Dinoflagellate shows will wiping movement. இதோட habitat என்ன? Chrysophytes habitat வந்து fresh water or marine water. இதோட habitat வந்து only marine water. Okay, only marine water. Dinoflagellates வந்து habitat வந்து only marine water. It is photosynthetic. That is, it can prepare their food. That is, chrysophytes வந்து primarily aquatic. ஓகே, அதோட பிக்மெண்ட்ஸ், இதோட செல்ஸில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி பொறுத்து, செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க பிக்மெண்ட்ஸை பொறுத்து இந்த டைனோஃப்ளாகெல்லட்ஸ் க்ரீன் கலராக எல்லோ கலராக அப்பியர் ஆகலாம்,
க்ரீன் கலராக அப்பியர் ஆகலாம், ப்ரௌன் கலராக அப்பியர் ஆகலாம், ப்ளூ கலராக அப்பியர் ஆகலாம். பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட் present in the cells, it appears yellow or green or brown or blue. Okay, based on the pigments present in the in dinoflagellates. Okay, next இதோட செல் வால் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் செல் வால் வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் செல் வாலோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ் இருக்கும். அவுட்டர் சர்ஃபேஸில் ஸ்டிஃபாக இருக்கும் செல் வால்ன்றது. ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ்ன்றது ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த செல் வால் பிளேட்டில் ஃபர்ரோ இஸ் ப்ரெசண்ட். இந்த செல் வால் பிளேட்ஸ் இருக்குல்ல, இந்த செல் வால் பிளேட்ஸ் நடுவில் பிட்வீன் தீஸ் a furrow is present. ஃபர்ரோனா என்னன்னா செல் வால் அவுட்டர் சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸ் நடுவில் வந்து ஃபர்ரோ இஸ் நத்திங் பட் a ஹாலோ ஸ்பேஸ். ஒரு காலி ஸ்பேஸ் இருக்கும், ஹாலோ ஸ்பேஸ். தட் இஸ் ஃபர்ரோ. ஓகே, செல் வால். ஓகே, ஃப்ளாஜெல்லேட்ஸ்ன்றது பேர்லேயே இருக்குது. டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ்ன்றது பேர்லேயே இருக்குது. இந்த ஃப்ளாஜெல்லேட்ஸில் 2 flagella இஸ் ப்ரெசண்ட். 2 flagella ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து லாங்கிட்யூடினலாக இருக்கும், லைக் திஸ் flagella லாங்கிட்யூடினலாக இருக்கும். இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்சலாக இருக்கும். This is transversal. So one is longitudinal and another one is transversal. Longitudinal flagellaவை sulcusன்னு சொல்லுவாங்க. It is called sulcus. Transversal flagellaவை annulus சொல்லுவாங்க, இல்லை கிளிங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்கிட்யூடினல் ஃப்ளாஜெல்லா, இந்த லாங்கிட்யூடினல் ஃப்ளாஜெல்லாவை சல்கஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்வர்சல் ஃப்ளாஜெல்லாவை ஆன்யுலஸ்னு சொல்லுவாங்க. ஆர் இட் இஸ் கால்ட் கிளிங்கலம். ஓகே, longitudinal flagella, transversal flagella. Longitudinal flagella is called sulcus, transversal flagella is called annulus. Okay, next இந்த டைனோஃப்ளாஜெல்லேட்ஸில் ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இந்த ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் கார்னியாலக்ஸ் இஸ் an எக்ஸாம்பிள். இந்த ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, it undergoes rapid multiplication நடத்தி ரெட் டைட்ஸை ஃபார்ம் பண்ணும். ரெட் டைட்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ரெட் டைட்ஸ்னால தான் சீன்றது ரெட்டாக இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகுது. இந்த ரெட் டைட்ஸ்னால தான் ரெட்டாக இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகுது. இந்த ரெட் டைட்ஸ் ஆர் டாக்ஸின்ஸ். இதில் டாக்ஸின்ஸ் இருக்கும். இதனால் என்னாகும், இது வந்து இட் கில்ஸ் த மெரைன் ஃபிஷ்ஷஸ் ஆர் மெரைன் அனிமல்ஸை கில் பண்ணிடும், சாகடிச்சிடும். எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸை சாகடிச்சிடும். ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் வந்து இட் அண்டர்கோஸ் ரேபிட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் ரெட் டைட்ஸ். ரெட் டைட்ஸ்னால சீன்றது இட் அப்பியர்ஸ் ரெட். ரெட் டைட்ஸில் டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால இட் கில்ஸ் த மெரைன் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷ்ஷஸ், லைக் ஃபிஷ்ஷஸ். ஓகே, next one is euglenoids. Third type is euglenoids. இப்போதைக்கு நம்ம கிங்டம் ப்ரோட்டிஸ்டால கிரைசோஃபைட்ஸ் பார்த்தோம், டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் பார்த்தோம், ஃப்ளாஜெல்லேட்ஸ் பார்த்தோம். இப்போ euglenoids. What is euglenoids? euglenoids என்ன? euglenoidsோட ஹேபிடேட் என்ன?
What is the habitat of euglenoids? Chrysophytes ஓட habitat வந்து fresh water or marine water. Dinoflagellates வந்து only marine water. Euglenoids is fresh water. Fresh water but flowing water கிடையாது. Stagnant water. Stagnant water. ஒரு இடத்துல வாட்டர் ஸ்டாப் ஆகியிருக்குன்னா நின்று இருக்குன்னா அதை ஸ்டாக்னன்ட் வாட்டர்ன்னு சொல்லுவோம். ஃப்ரெஷ் வாட்டர் பட் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால், இதில் செல் வால் பதில் இன்ஸ்டன்ட் ஆஃப் செல் வால் பதில் புரோட்டீன் ரிச் லேயர் இருக்கும். ஒரு புரோட்டீன் ரிச் லேயர் இருக்கும். அந்த புரோட்டீன் ரிச் லேயரை தான் பெலிக்கல்னு சொல்லுவோம். செல் வால் பதில் இந்த பெலிக்கல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த பெலிக்கல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் விச் இஸ் யூக்ளினாய்ட்ஸில். யூக்ளினாய்ட்ஸில் செல் வால் பதில் இந்த புரோட்டீன் ரிச் லேயர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் யூக்ளினாய்ட்ஸ். ஓகே. இது ஃப்ளாஜெல்லா. திஸ் இஸ் யூக்ளினாய்ட்ஸ். இந்த யூக்ளினாய்ட்ஸில் இந்த செல் வால் இருக்காது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால் பதில் பெலிக்கல் ரிச் லேயர், புரோட்டீன் ரிச் லேயர் பெலிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே. பெலிக்கல் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். ஓகே. இதில் ஃப்ளாஜெல்லா பார்க்கலாம். இதில் 2 ஃப்ளாஜெல்லாஸ் இருக்குது. ஒன்று வந்து லாங்கிடியூடினல், இன்னொன்று வந்து லாங், இன்னொன்று வந்து ஷார்ட். ஒன்று லாங் ஃப்ளாஜெல்லா இருக்கும், இன்னொன்று வந்து ஷார்ட் ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஒன்று லாங் ஃப்ளாஜெல்லா, இன்னொன்று ஷார்ட் ஃப்ளாஜெல்லா. இந்த பெலிக்கல் வந்து பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கோம். ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெலிக்கல் வந்து பாடியை ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூக்ளினாய்ட்ஸோட ஹேபிட்டேட் என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர், தட் இஸ் அப் டு ஸ்டாக்னன்ட் வாட்டர் யூக்ளினாய்ட்ஸ்ன்றது. இன்ஸ்டெட் ஆஃப் செல் வாலில் பதில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் லேயர் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் ரிச் லேயர் வந்து பெலிக்கல். இந்த ஃப்ளாஜெல்லான்றது 2 டைப்ஸ் இருக்கும். இதில் லாங் ஃப்ளாஜெல்லான்றது 2 இருக்கும். ஒன்று வந்து லாங் ஃப்ளாஜெல்லா, இன்னொன்று வந்து ஷார்ட் ஃப்ளாஜெல்லா. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ப்ரெசன்ஸில் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ப்ரெசன்ஸில் இந்த யூக்ளினாய்ட்ஸ்ன்றது ஃபோட்டோசிந்தட்டிக்காக ஆக்ட் பண்ணும், ஆட்டோட்ரோஃப்ஸாக ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் இந்த யூக்ளினாய்ட்ஸ்ன்றது வந்து ஆட்டோட்ரோஃபாக ஆக்ட் பண்ணும். ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் ஆப்சன்ஸில் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் ஹெட்டிரோட்ரோஃப். அதுனா இன்னொரு ஆர்கானிசம் மேலே டிபெண்ட் இருக்கும். இட் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம். ஹெட்டிரோட்ரோஃபாக ஆக்ட் பண்ணும். ஃபைனல் நெக்ஸ்ட் வந்து யூக்ளினாய்ட்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து they are identical to the higher plants. ஐடென்டிக்கலாக இருக்க ஹையர் பிளான்ட்ஸ்க்கு the pigments of euglenoids are identical to the higher plants. Okay. The pigments of euglenoid pigments வந்து are identical to the higher plantsக்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன யூக்ளினாய்ட்ஸ்க்கு? யூக்ளினா, and this is a euglena, and this is euglena. Okay. எக்ஸாம்பிள் யூக்ளினா. இது இவ்வளோ வரைக்கும் தான் யூக்ளினாய்ட்ஸோட ஹேபிட்டேட் பார்த்தோம். இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால் பெலிக்கல் இருக்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்ளாஜெல்லா ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் எப்படி இருக்கும், ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் எப்படி இருக்கும். பிக்மெண்ட்ன்றது இட் இஸ் ஐடென்டிக்கல் டு தேர் ஹையர் பிளான்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் என்ன? ஸ்லைம் மவுல்ஸ்ன்ற வேர்ட் வந்து இட் வாஸ் கிவன் பை மேக்பிரைட்ன்றவர் இந்த ஸ்லைம் மவுல்டை காயின் பண்ணது, டிரைவ் பண்ணது. மேக்பிரைட். ஓகே.
Slime mold starts with S, right? So slime mold is saprophytic protist. Saprophytic protist. Saprophytes, dead and decayed organism மேலே depend ஆகிருக்கும். Okay, these are saprophytes. Slime mold starts with S, right? So S for saprophytic protist. And next, slime molds ஓட பாடின்றது moves along decaying twigs. Moves along decaying twigs and leaves engulfing organic material. அப்படின்னா ஸ்லைம் மால்ஸ் என்ன? சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட்கள்ல. சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட்னா என்ன? டெட் அண்ட் டிகேட் ஆர்கானிசம்ஸ் மேலே டிபெண்டாக இருக்கும். ஸோ இதோட பாடியை டெட் அண்ட் டிகேட் ஆர்கானிசம்ஸ் கிட்ட கொண்டு போய் அதோட ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை இன்டேக் பண்ணிக்கும், எங்கல்ஃப் பண்ணிக்கும். திஸ் இஸ் ஸ்லைம் மோல்ட். ஓகே, இந்த ஸ்லைம் மோல்ட்ஸ் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் பிளாஸ்மோடியம் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் ஃப்ரூட்டிங் பாடிஸை ஃபார்ம் பண்ணும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் ஃப்ரூட்டிங் பாடிஸை ஃபார்ம் பண்ணும். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் பிளாஸ்மோடியம், அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் ஃப்ரூட்டிங் பாடிஸ். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் ஃப்ரூட்டிங் பாடிஸ். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸோட டிப்பில் வந்து ஸ்போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்போர்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்போர்ஸ் எப்படி டிஸ்பர்ஸ் ஆகும்னா பை ஏர் கரண்ட்ஸ். த ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு பை ஏர் கரண்ட்ஸ். இந்த ஃப்ரூட்டிங் பாடியில் ட்ரூ வால்ஸ்ன்றது இருக்கும். ஓகே, ஃப்ரூட்டிங் பாடிஸில் ட்ரூ வால்ஸ்ன்றது இருக்கும். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்றது வந்து extremely resistant. These fruiting bodies are extremely resistant and survive for many years. And under adverse conditions. ஒரு ஹை கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கூட இது வந்து செவரல் இயர்ஸ் சர்வைவ் பண்ணும். ஓகேவா? அட் high conditions. Okay, these are about slime molds. Okay, next fifth last type வந்து protozoans. இந்த protozoans ஓட mode of nutrition என்ன? What is mode of nutrition of this protozoan? Protozoans வந்து most of the type வந்து heterotrophs இருக்கும். It depends on others. Okay, heterotrophs. It depends on others. And P for parasites. ஏதாச்சும் host தேவைப்படும். Parasites or predators. Okay, P for parasites or predators. S for sporophytic protist. Okay, these protozoans are believed to be primitive relatives of animals. Believed to be primitive relatives of animals. Okay va? Believed to be primitive relatives of animals. இது protozoans again 4 types divide இருக்கு based on locomotory structures. Locomotory structures are based பண்ணிட்டு it is divided into 4 types. Number 1, amoeboid protozoans. What is mean by amoeboid protozoans? Actually amoeboid protozoans இதில் present இருக்கும்.
mostly amoeboid protozoan சொன்ன முன்னே amoeba. We know amoeba. amoeba irregular shapeல இருக்கும். இந்த ஃபுட்டை எங்கல்ஃப் பண்ணணும்னா சூடோபோடியா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். சூடோபோடியா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். இந்த சூடோபோடியானால இட் கெட்ஸ் ஃபுட் and also moves. Okay, this is amoeba, right? Amoeboid protozoans. Amoeboid protozoans என்றது வந்து mostly அதோட habitat என்னன்னா present in fresh water or sea water or moist water. Okay, இதோட habitat என்னன்னா fresh water, sea water or moist water. They move out and capture the food or capture the prey by pseudopodia. Pseudopodia use பண்ணி it gets food, right? That's the line. இதோட மீனிங் அதுதான். Pseudopodia ஒரு false feet. ஒரு false feet. Example amoeba சொன்னோம். Marine forms of amoeboid protozoans வந்து marine form of amoeboid protozoansல வந்து silica shells present ஆயிருக்கும். silica shells on their surface. அதோட surfaceல silica shellsன்றது present ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த marine formsக்கு entamoeba. entamoebaன்றது it's a parasite. Okay, it's a parasite. So this is about amoeboid protozoan. Amoeboid protozoan. Note பண்ணிக்கோங்க. This is about amoeboid protozoan. And this is about amoeboid protozoan. So chalo. Next is flagellated protozoans. 4 types in சொன்னல. This is second type. Flagellated protozoans. What is flagellated protozoans? Flagellated protozoansனா protozoansக்கு flagellas இருக்கும். Flagellate protozoan two forms இருக்கும். ஒன்று வந்து either free living ஆச்சும் இருக்கும். எது மேலேயும் டிபெண்ட் ஆகாமல் ஃப்ரீயாக லீவ் பண்ணும். அண்டு இன்னொன்று வந்து பேரசிட்டிக் ஃபார்மில் இருக்கும். ஹோஸ்ட்டு தேவைப்படும் இருக்குது பேரசிட்டிக் ஃபார்ம். ஸோ டூ ஃபார்ம்ஸில் இருக்கும் ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவன். இதில் பேரசிட்டிக் ஃபார்ம் என்ன பண்ணுன்னா காசஸ் டிசீசஸ். இந்த பேரசிட்டிக் ஃபார்ம் வந்து டிசீசஸ் காஸ் டிசீசஸ். என்ன டிசீஸ்னால் லைக் ஸ்லீப்பிங் சிக்னஸ், வெரி இம்பார்ட்டண்ட். என்ன டிசீஸ்? ஸ்லீப்பிங் சிக்னஸ்ஸை காஸ் பண்ணும் ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவன். ஸ்லீப்பிங் சிக்னஸ். எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ட்ரிப்பனசோமா இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ட்ரிப்பனசோமா இட் ஹேஸ் நோ கலர். ஓகே, இட் ஹேஸ் ட்ரிப்பனசோமா. அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இங்கே ஃப்ரீ ஃப்ளாஜெல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Okay, this is the trypanosoma. Okay, these are flagellated protozoans. Now the third one is ciliated protozoans. What is mean by ciliated protozoans? cilia present ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ciliated protozoansக்கு paramecium, that is slipper like structure. paramecium, ciliated protozoans. ஓகே, ஸ்லிப்பர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சீலியாஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, வெயிட். ஓகே, இதில் அவுட்டர் சர்ஃபேஸில் இந்த மாதிரி சீலியா ப்ரெசண்ட்டாக இருக்கும் அவுட்டர் சர்ஃபேஸில். ஓகே, தீஸ் ஆர் மோஸ்ட்லி aquatic
aquatic. ஓகேவா? இதில் செல் சர்ஃபேஸ் கிட்ட கல்லெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பேராமீஷியமில் செல் சர்ஃபேஸ் கிட்ட ஒரு கேவிட்டி ஆர் கல்லெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வழியாக இட் டேக்ஸ் ஃபுட். எல்லாமே இது வழியாக தான் போகும். இட் டேக்ஸ் ஃபுட். இந்த மாதிரி எல்லாமே இது வழியாக தான் போகும். திஸ் இஸ் பேராமீஷியம், ரைட்? பேராமீஷியம் நல்லா இருக்குல்ல பார்க்க? ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவாக மூவ் ஆகும். ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம். ஏன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீலியா ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால ஆக்டிவாக மூவ் ஆகும். இதோட எக்ஸாம்பிள் வந்து பேராமீஷியம், சீலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதோட கோஆர்டினேட்டட் சீலியா மூமெண்ட்னால இட் ஃபார்ம்ஸ் வாட்டர் லேடன் ஃபார்ம் பண்ணும் with the food to be steered into the gullet. கோஆர்டினேட்டட் மூமெண்ட்னால ஃபுட்டை கல்லெட் வழியாக வாட்டர் அண்ட் ஃபுட்டை கல்லெட் வழியாக ஸ்டீர் பண்ணிக்கும், இழுத்துக்கும். ஓகேவா? த்ரூ gullet. So this is the ciliated protozoans. So number 4, sporozoans. What is sporozoans? These are diverse organisms that have an infectious spore-like stage. இது வந்து ஒரு diverse organism that have an infectious spore-like stage. Okay, infectious spore-like stage in their life cycle. These sporozoans are most notorious. இந்த ஸ்போரோசோவன்ஸில் மோஸ்ட் நொட்டோரியஸ் எதுனா, டேஞ்சரஸ் எதுனா பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம்ன்றது மலேரியல் பேரசைட். அதோட மலேரியல் பேரசைட் இதோட லைஃப் சைக்கிளை 2 ஹோஸ்டில் complete its life cycle in 2 hosts. ஹோஸ்ட் எதுனா, நம்பர் 1 வந்து மஸ்கிட்டோ தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து மஸ்கிட்டோ, and the second host is man, that is human beings are the second host for this plasmodium. Okay, so இதோட இந்த டாபிக் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா முடிஞ்சுது. ஸோ கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஓகே, கிங்டம் Protista. Kingdom Protistaல 4 types: chrysophytes, dinoflagellates, euglenoids, slime molds, and sporozoans. Protozoans. Okay, protozoans. கிரைசோஃபைட்ஸில் வந்து டயாட்டம்ஸ் அண்ட் டெஸ்மிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் டைனோஃப்ளாஜெல்லெட்ஸில் ரெட் டைனோஃப்ளாஜெல்லெட்ஸ், தட் இஸ் கானியாலெக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். யூக்ளினாய்ட்ஸில் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் ஸ்லைம் மோல்ஸும் அண்ட் euglenoidsல presence of sunlight, it forms
it acts as autotroph, and absence of sunlight it acts as heterotroph. ஸ்லைம் மோட்ஸில் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் பிளாஸ்மோடியம் ஃபார்ம் பண்ணோம், அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் வந்து என்ன ஃபார்ம் பண்ணோம், ஃப்ரூட்டிங் பாடிஸை ஃபார்ம் பண்ணோம். ஸ்போரோசோவன்ஸ் அகெயின் ஸ்போர் டைப், அமீபாய்ட் புரோட்டோசோவன், flagellated protozoan, ciliated protozoan and sporozoans. ஓகே, இதோட ஹேபிடேட் என்ன? கிரைசோஃபைட்ஸோட ஹேபிடேட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர். டைனோஃப்ளாஜெல்லட்ஸோட ஹேபிடேட் வந்து ஓன்லி மெரைன் வாட்டர். யுக்ளினாய்ட்ஸோட ஹேபிடேட் அகெயின் ஃப்ரெஷ் வாட்டர். டைனோஃப்ளாஜெல்லட்ஸ் மெரைன் வாட்டர், இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் யுக்ளினாய்ட்ஸ். Slime molds is for saprophytes. These are saprophytes. And P for protozoans, right? Parasites. So these are the habitats. Okay, completed. இந்த டாபிக் இதோட முடிஞ்சுது. அண்ட் இப்போ கொஷின்ஸ் ஏதாச்சும் பண்ணலாமா? Can we do questions? Let we do questions, guys. NCERT based questions. Okay. NCERT based questions. Wait a minute. NCERT based questions, Kingdom Protista. So first question is, which of the following kingdom has no well-defined boundaries? Well-defined boundaries என்றது இந்த kingdomக்கு இல்ல. Answer this question. Which of the following kingdom Monera? Option A. Kingdom Protista. Option C. Kingdom Fungi. And option D. Kingdom Animalia. So இதோட ஆன்சர் வந்து absolutely Kingdom Protista. இப்போ தான் நம்ம படித்தோம் Kingdom Protistaவோட செல் வால், இதோட வால் வந்து it's not well defined அப்படின்னு படித்தோம். Okay guys, next question. So second question என்னன்னா, what is second question? Chrysophytes என்றது என்ன? What is chrysophytes? What is chrysophytes? Option A. What is planktons? Option B. Nectons. Option C. Benthic organisms. Option D. Rooted submerged. So tell me the answer. Take 30 seconds time. Okay, இதோட ஆன்சர் வந்து planktons. Chrysophytes are planktons. Next, third question. Dinoflagellates are mostly. Option A. Marine and saprophytic. Option B. Freshwater and photosynthetic.
Option C, marine and photosynthetic. Option D, terrestrial and photosynthetic. So tell me the answer. Tell me the answer. Quick, 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 quick. Fast, fast. Make it fast. Dinoflagellates are mostly marine and photosynthetic. எப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், கிரைசோஃபைட்ஸ் ஹேபிட்டேட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர். டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் அப்போது இட்ஸ் மெரைன் வாட்டர். whereas யுக்ளினாய்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன, ஸ்லைம் மோல்ட்ஸ் இஸ் ஃபார் சாப்ரோஃபைட்ஸ். And next, protozoans P for protists. சொன்னேன்ல, so marine water and it is photosynthetic. Dinoflagellates are always photosynthetic, right? Okay, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ, இந்த கிளாஸ், இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் subscribe the channel. Bye-bye.